இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேண்டுதல் தெரிந்து கொண்டு, அது மட்டுமல்ல, கடந்த நாட்களில் நாகர்கோவில் பகுதியில் உள்ள சகோதரர்கள் 2-3 முறை உங்களுக்கு வாழ்த்துதலையும் தெரிவித்து சொன்னாங்க. அவர்களுடைய அன்பை வாழ்த்துதலையும் கூட இந்த வேலையில் தெரிந்து கொள்கிறோம். சகோதரர் அறிவித்து வேண்டாமா, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கரைந்து போகின்ற நத்தை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு சங்கீதம் 58ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. அதையும் கூட நம்ம வாசிக்கக்கூடிய கேட்டுக்கொள்கிறோம். 58ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக, ஸ்திரீயின் முதிராம் குண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த பாடத்துக்கு உண்டான ஒரு தலைப்பை கூட நாம் எடுத்திருக்கோம். பொதுவாக பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புது சிஷ்யாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம உலகத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தேவனுடைய பார்வையில பார்த்தோம்னா வெளியேற பெற்றவர்களாக காணப்படுகிறவர்கள் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம திருச்சபை. இதுல ஏதாவது மாற்றம் இருக்கானா? கண்டிப்பாக இல்லை, இல்லைங்களா? ஏன்னா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கட்டும், போஷாக்காக இருக்கட்டும், அது மாதிரி உலக ஜனங்களுக்கு கொடுக்கிறாரானா இல்ல. ஏன்னு பார்க்கும் பொழுது நம்ம மத்தியில தேவன் வைக்கக்கூடிய அன்பு அகாப்பே அன்பு, அதே நேரத்துல உலக ஜனங்கள் மத்தியில தேவன் வைக்கக்கூடிய அன்பு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, அதாவது கடமை அன்பு வைக்கிறார். 1000 வருட அரசாட்சியில அகாப்பே அன்பாக கூட தேவன் இடத்துல மாறுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய நாள்ல நம்ம நத்தையினுடைய ஒரு தலைப்பை எடுத்து கரைந்து போகின்ற நத்தை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு பாடத்தை தியானிக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அவசியம் கூட நமக்கு இருக்குங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். பொதுவா இந்த ஒரு நத்தையில இல்லைங்களா, இந்த ஒரு நத்தையில நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக பாடம் இருக்கும். இப்போ நத்தையை குறித்து பார்க்கணும்னா, நத்தை எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, அது ஒரு விரும்பத்தக்க பிராணியான விரும்பத்தக்க ஊர்வன அப்படிங்கிறது கூட இல்லை, இல்லைங்களா? யாருமே அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்படி விரும்பாத ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த நத்தை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா, சில பேர் நத்தையை வெறுப்பாங்க. சில பேர் நத்தையை இந்த வாழைத்தோப்பு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது வாழைத்தோப்புல இருந்து வரக்கூடிய ஒரு சில கழிவுகளை நீக்கிறதுக்கு நத்தையை கொண்டு விட்டுருவாங்க. ஆனா மத்த வயல்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா நத்தை இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, கடலுக்குள்ள வாழக்கூடிய நத்தையும் இருக்கு, நிலத்துல வாழக்கூடிய நத்தையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு நத்தையை இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில கூட உணவா என்ன பண்றாங்கன்னா உட்கொள்றாங்க அப்படிங்கறத கூட நம்ம பாக்குறோம். இன்னும் பார்க்கும் பொழுது இதுல இருந்து ஒரு சில மருத்துவங்கள் கூட என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. இப்படி அதாவது நம்முடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்கக்கூடிய இந்த ஒரு நத்தையில இருந்து நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிறோமா, அல்லது இதன் மூலம் தேவன் நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது ஒரு வசனம் மாத்திரம் நமக்கு தென்படுகிறது. நம்ம ஏற்கனவே படித்த அந்த ஆதார வசனத்தை மீண்டுமாக படிக்கணும். யோபு 12ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனங்கள். இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். இங்கதான் நம்ம கவனிக்கணும். இப்பொழுதும் நீ எதை கேட்டு பார்க்க சொல்றது? தேவன் மிருகங்களை கேட்டுப்பார். கண்டிப்பா நான் படைத்திருக்கிற மிருகங்கள் எல்லாமே யாருடையதுன்னு பார்க்கும் பொழுது அது என்னுடைய, இல்லைங்களா? ஆயிரமாய் தெரிகின்ற மிருகங்கள் எல்லாமே யாருடையதுன்னு சொல்லி பாக்குறோம்னா தேவனுடையது, இல்லைங்களா? அப்போ ஆதாமிட்ட முதல்ல மிருகங்களை எல்லாம் படைத்து இதுக்கு பேர் வைன்னு சொன்னாரு, இல்லைங்களா? அதே தேவன் தான் இப்ப நம்மளை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு என்ன பண்ணும்னா அப்படின்னு சொல்றது, அவைகள் உனக்கு என்ன பண்ணும்னா போதிக்கும். அப்ப கண்டிப்பா நாட்டுல இருக்கிற நாட்டு மிருகமாகட்டும் காட்டு மிருகமாகட்டும் ஏதோ ஒரு விஷயத்த தேவன் அதன் மூலமாக நமக்கு உணர்த்துவாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நான் தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகளும் கண்டிப்பா என்ன பண்ணும்னா உனக்கு அறிவிக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா தேவன் சொல்றாரு. அல்லது இப்ப என்ன சொல்றாருன்னா, பூமியை நீ என்ன பண்ணா விசாரித்து கேள். பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆகட்டும் அல்லது மிருகங்கள் ஆகட்டும், ஊர்வனவாகட்டும் பரப்பனவாகட்டும், கடலாகட்டும் நதியாகட்டும் மரமாகட்டும் செடியாகட்டும், எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுனா விசாரித்து கேள். அது என்ன பண்ணும்னா உனக்கு என்ன பண்ண சொல்றாரு தேவன், உபதேசிக்கும். அப்படின்னா கண்டிப்பா இந்த நத்திலிருந்து ஒரு பாடம் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கணும்னா வாய்ப்பு இருக்கு, இல்லைங்களா? அப்ப நிச்சயமா கண்டிப்பா நமக்கு என்ன சொல்லி பாக்குறோம்னா,
தேவன் படைத்த அனைத்து படைப்புமே ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லைங்களா? இப்ப எப்படி இதை ஊர்ஜிதப்படுத்தலாம்? என்ன பிரதர், நீங்க பாட்டு வந்துட்டு நம்மளாம் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நமக்கு இந்த மிருகங்கள் ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், அல்லது இந்த பாடத்துக்கென்று எடுத்த அந்த ஊர்ந்து போகக்கூடிய ஒரு அற்பமா பார்க்கக்கூடிய அருவருப்பாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு என்னத்தை உணர்த்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் படைத்த அனைத்து விஷயங்களுமே உணர்த்தும். எப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, தேவன் அதை நீ விசாரித்து கேளு அப்படிங்கிறாரு, அதை நீ உற்று நோக்கு, ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லு அப்படிங்கிறார். இப்ப வந்து பார்த்தோம்னா அது யாருடைய மகிமையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. உதாரணத்துக்கு நம்ம யோகுல படிச்ச அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, எப்படி சாதாரண மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும் தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துதுன்னா, நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ரேடார்ஸ் இல்லைங்களா, இன்னைக்கு உலகத்துல நிறைய ரேடார்ஸ்ல இருக்கு இல்லைங்களா. ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, அது முக்கியமா எதை நம்பி இருக்குங்க, அந்த நாட்டினுடைய ரேடார்ஸ் தான் நம்பி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிரிகள் எப்ப வேணாலும் நம்மளை வந்து தாக்கிடுவாங்களோ அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, அந்த ரேடார்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, உலகத்தை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உலகத்துல உள்ளவங்க எல்லாம் அந்த ரேடார்ஸ் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு கோடி கோடியா செலவழிச்சு தன்னுடைய நாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா ரேடார்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப இதனுடைய பயன்பாடு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சுத்திக்கிட்டே என்ன பண்ணுங்க இருக்கும். எப்ப இந்த கதிர்வீச்சை ஏதோ ஒரு பிளைட்டோ ராக்கெட்டோ என்ன பண்ணுங்க பிரேக் பண்ணும்போது அதனுடைய இன்ஃபர்மேஷன் எங்க போகணும்னா, அந்த ரேடார்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய எதிரிகள் என்ன பண்றாங்க வர்றாங்க விஷயம். இது சாதாரணமா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பறவைக்குள்ள அடக்கியிருக்காரு. எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா, வௌவால் இருக்கு இல்லைங்களா, இந்த வௌவாலுக்குள்ள தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா அடக்கி வச்சிருக்காரு. எப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, வௌவாலும் தன்னுடைய இறை தேடுறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ரேடார்ஸ் மாதிரியே சுத்தி என்ன பண்ணணும்னா ரவுண்ட போட்டுட்டு திருப்பி அதே வழியில வந்து என்ன பண்ணணும்னா அமைதியா உட்காந்துக்கணும். எப்ப இந்த அது போட்டு வைத்த அந்த வளையத்தை ஒரு பூச்சி டச் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா தனக்கு உண்டான இறை வந்திருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணணும்னா அந்த அந்த வளையலுக்குள்ளேயே என்ன பண்ணணும், அந்த ரிங்கு கட் ஆகும் போது உடனே இங்க பூச்சி இருக்குன்னு சொல்லி தனக்கு என்ன பண்ணணும்னா இறையை தெரியுது. அப்ப பாருங்க, சாதாரண ஒரு பறவைக்குள்ள தேவன் வைத்ததை இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா. அப்ப இதை கண்டிப்பா பார்க்கும்போது நீ பறவைகளை விசாரித்து கேள், மிருகத்தை விசாரித்து கேள், அப்படி பார்க்கும்போது அது தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுது, மகிமைப்படுத்துதுங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லணும்னா, இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃபை மோடம், இது எப்படி நம்ம அந்த லைவ் கொண்டு போகும்போதுன்னா போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஆண்டனஸ் இல்லைங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன் வெளில கொண்டு போறதா இருக்கட்டும் உள்ள கொண்டு வர்றதா இருக்கட்டும், இந்த ஆண்டனஸ் இல்லைங்களா, இது சாதாரண ஒரு கரப்பாம்பூச்சி தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா வச்சிருக்காரு. அதுக்கு இருக்கு பாத்தீங்களா 2 ஆண்டனஸ். அதுதான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு யாராவது மனிதர்கள் வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுது இந்த இன்ஃபர்மேஷன் கேட்ச் பண்ணுது. பாருங்க, இன்னைக்கு மனிதர்களுக்கு தேவைப்படுற விஷயத்தையும் எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா தேவன் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம எவைகளை அற்பமா பாக்குறோமோ அவைகளுக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பாக்குறோம்னா தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்படின்னா கண்டிப்பாக கரைந்து போகிற நத்தைகளை கூட என்ன சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாடம் இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்கணும். ஒருவேளை நமக்கு தோணலாம், ஏன் பிரதர் நம்மளையும் சாதாரண பறவைகளையும் அல்லது ஊர்ந்து போகக்கூடிய விஷயத்தையும் நீங்க சமமாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனே என்ன சொல்றாருன்னா அப்படித்தான் சொல்றாரு. வாசிக்கலாம். மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத உருவனவற்றிற்கும் சமானமாக்குகிறது என்ன? தேவன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா எங்களையும் அவைகளையும் நீங்க சமானமாக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுன்னா தேவன் நாம ஆக்கு. ஒரு சில காரியங்கள் நம்ம படிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா கரப்பாம்பூச்சி ஆகட்டும் சின்ன சின்ன மிருகங்கள் ஆகட்டும் எதாகட்டும் அதுகளோட என்ன பண்றாங்க ஒப்பிட்டு பார்க்க சொல்றாரு. நீ அவைகள்கிட்ட கேள், அவைகள் உனக்கு என்ன பண்ணும்னா அறிவிக்கும் அப்படிங்கிறார். அப்போ என்ன ஒரு விஷயத்த இந்த கரைந்து போகிற நத்தை நமக்கு அறிவிக்க போதுங்கிறது தான் இன்றைய நாளுக்குரிய ஒரு பாடமா இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்னா சங்கீதத்துல நம்ம படிச்சுட்டோம். சங்கீதம் 58 தான் இந்த ஒரு வசன பகுதிகள் காணப்படுது. இந்த ஒரு வசன பகுதியை தாவீது எப்ப எழுதுறாருன்னா அந்த சங்கீதம் முழுவதுமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பகைஞர்கள் ஒளிந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாடின ஒரு பாட்டு தான் சங்கீதம் 58. அதுல வரக்கூடிய இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எடுத்துருக்கோம். அப்போ இந்த தாவீதுக்கு எப்படி இந்த ஒரு கரைந்து போகக்கூடிய நத்தையை பத்தி தெரியுது. எதனால அவர் வந்து இந்த கரைந்து போகக்கூடிய நத்தைங்கிறத எழுதுறாருன்னா அவர் அநேக நாள் எங்கதான் வாழ்ந்தாருன்னு சொல்லி பாக்குறோம்னா எங்க வாழ்ந்தாரு, காட்டு பகுதிக்குள்ளதான் என்ன பண்றாருன்னா வாழ்ந்தார் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அநேக விஷயங்களை அவர் என்ன பண்றாருன்னா பாக்குறார். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக
இந்த நத்தையும் அவருடைய கண்ணுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா தென்பட்டிருக்கணும் இல்லைங்களா? அதைத்தான் பிற்காலங்கள்ல என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதங்களாக பாடுகிறார். அப்படி கண்டிப்பாக இந்த நத்தையும் கூட கரைந்து போகக்கூடிய நத்தையா இருக்கிறத தாவீது கண்டுபிடிச்சு தன்னுடைய பயங்கர் ஒளிந்து போவதற்காக எழுதப்பட்ட அந்த சங்கீதத்துல அதை என்ன பண்றாருன்னா மேற்கோள் காட்டி எழுதுறாருன்னு சொல்லி பாக்குறோம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தலைப்பாக எடுத்துக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரைந்து போகக்கூடிய நத்தைக்குள்ள நமக்கு ஒரு பாடம் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கூர்ந்து என்ன பண்ணணும், நத்தைய கவனிக்கணும். கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அவைகளை விசாரித்து நீ என்ன பண்ணு, கேள், அவைகளை நீ உற்று நோக்கு அப்படிங்கிற இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த நத்தைக்குள்ள இருந்து நமக்கு என்ன வெளிப்பட போகுதுன்னா நத்தையின் ஜீவியத்தை வச்சு புது சிஷ்யர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கை ஒப்பிடுதா, அல்லது அதை வைத்து தேவன் ஏதாவது சொல்ல வராரா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்போ இந்த நத்தையினுடைய ஜீவியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த நத்தை சாதாரணமா நம்ம வாழக்கூடிய பகுதியில் காணப்படுதா? நம்ம எல்லாம் எங்க வாழ்றோம்? நம்மளுக்கு என்ன பேருன்னா நகர வாசிகள். நம்ம மத்தியில என்ன பண்றது இல்லைன்னா இந்த நத்தை காணப்படுவதில்லை. ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல ஒரு தண்ணி நீர்நிலைகள் நிறைந்த இடங்கள்ல என்ன பண்ணுங்க, அது அப்படியே என்ன பண்ணுன்னா மனிதர்கள் உள்ள இடத்துல இது என்ன பண்ணவே பண்ணாதுன்னா வாசம் பண்ணவே பண்ணாது. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்துக்குள்ள இருக்கும், அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல எது இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த நத்தை இருக்கு. அப்போ இப்ப நத்தையினுடைய ஜீவியத்தை கவனிக்கும் போது ஒரு விஷயத்தை தேவன் இங்க நல்லா விட்டு நோக்க சொல்றாரு. நத்தை உலகத்துக்குள்ள இருக்கும், ஆனா உலகத்துல இருந்து அது இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வெளில வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணிருக்கும், அதனால உயிர் வாழவே முடியாது இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை உற்று பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வசனங்கள் நமக்கு தென்படுறத நம்ம கவனிக்கிறோம், படிக்கலாம். யோவான் 17:14 நான் உங்களுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய எப்ப ஜெபமா இருக்கிறாருன்னா தன்னுடைய இறுதி நாட்கள்ல தேவன் ஏற்பட்ட கடைசி ஜெபத்துலதான் என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாரு. தேவனே நீங்க எனக்குன்னு என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு சிலர் தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நான் அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்து நானும் உலகத்தான் அல்ல. அதே மாதிரி யார் சொல்லி பார்க்கணும்னா அவர்களும் எது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவைகளை தீமை நின்று காக்கும்படி என்ன பண்றேன் வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தார் அல்ல அப்படின்ட்டு இந்த உலகத்துக்குள்ளேயே யார் அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்கணும்னா தன்னுடைய சீஷர்களை எப்படி அனுப்புனாரோ அதே வரிசையில தான் இப்ப யார் வர்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 144,000 பேருக்கான அந்த ஒரு உண்மை உள்ளவர்களுக்கு போகக்கூடிய தகுதியில எத்தனை பேரா நம்ம வந்து அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இப்ப நம்மளும் எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பாக்குறோம்னா உலகத்திற்கு உள்ள. கரெக்டா இல்லைங்களா? இப்ப நத்தைக்கு நமக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் வர்ற மாதிரி இருக்கா? நத்தை உலகத்துக்குள்ள என்ன பண்ணும்னா இருக்கும், அதற்கென்று வைக்கப்பட்ட இடத்தில் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே தான் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் என்ன சொல்லி பார்க்கிறோம், உலகத்தான் அல்ல. ஒருவேளை உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? உலகத்துக்குள்ள எல்லாரும் இருக்காங்க, அவர்கள் மத்தியில நம்ம எப்படி ஜீவிப்பதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த சட்டமே என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா ஜீவிக்கணும் இல்லைங்களா? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது வாசிக்கலாம் வசனம் 1 கொரிந்தியர் 5:10. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதான் இருக்குது. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன பண்றாருன்னா மேற்கோள் காட்டுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் சரி எங்கதான் வாழ்ந்தாலும் உலகத்துக்குள்ளதான் நீங்க என்ன பண்ணணும்னா வாழ்ந்து ஆக வேண்டும் இல்லைங்களா? அப்ப இதுக்கு மாற்று கருத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல என்ன தோணும்னா எதுக்கு நம்ம உலகத்துக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? இவ்வளவு பாடு, உலகத்தையே இல்லாம இந்த ஒரு அழைப்பு ஓட முடியாது, நிச்சயமாக முடியவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதும் சரி, நீங்க உலகத்துக்குள்ளதான் என்ன பண்ணி ஆகணும்னா வாழ்ந்தாகணும். அது போல இவர்கள் மத்தியில நீங்க என்ன பண்ணணும்னா வாழ்ந்தாகணும் இல்லைங்களா? இதைத்தான் நம்மளுடைய 7ஆம் தூதன் அவங்க உறுதிப்படுத்தும் பொழுது கூட இந்த ரீஃபரன்ஸ் நம்பர்கள்ல படிச்சிருக்க சிஸ்டர் தமிழ்ல எழுதுறத
அதில் குடிமக்களாக அல்ல. பாருங்க, நீங்க வாழும் பொழுது நல்லா கவனிச்சோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே அர்த்தத்தெல்லாம் சொல்றாரு. நீங்க உலகத்துக்குள்ள போங்க, ஆனா அதனுடைய குடிமக்களாக அல்ல. ஏன்னா நான் உலகத்தை நல்லாதது போல அவர்களும் உலகத்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள என்ன பண்ணாரு? வாழ்ந்தார். இப்ப நம்மளையும் நோக்கி அதைத்தான் செய்ய சொல்றாரு. அப்போஸ்தலர்களும் அப்படி என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்தாங்க. அதனாலதான் அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. தொடர்ந்து படிங்க. அதே நேரத்துல அயலார்களாக இருக்க வேண்டும். இங்கதான் நல்லா நம்ம கவனிக்கணும். நத்தை உலகத்திற்குள்ள என்ன பண்ணுதுன்னா இருக்கு, அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல என்ன பண்ணுதுன்னா இருக்கு. தொடர்ந்து படிங்க. பிரமாணங்களின்படி நடக்கின்ற அயலார்களாக வேற்று கிரகத்து வாசிகளாக நீங்க என்ன பண்ணணும்னா வாழணும். தொடர்ந்து படிங்க. தேவனுக்கும் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துவர்களாக நீங்க இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த அடிப்படையில தான் சத்தியத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளை உலகத்துக்குள் அனுப்பியிருக்கிறார். நம்ம இப்ப உலகத்துக்குள்ள இருக்கோமா? உலகத்துக்குள்ள இருக்கோம் இல்லைங்களா? இப்ப நம்மை நோக்கி இவ்வளவு காலங்களாக நம்ம சத்தியம் கேட்டு நிறைய இடையூறுகளுக்கு மத்தியெல்லாம் அந்த ஒரு சத்தியங்கள் எல்லாம் கேட்டு இன்றைக்கு கூட நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கு தேவன் நம்மை நோக்கி கேள்விகள் கேட்டாருன்னு வைங்களேன். ஒரு 2 கேள்விகள் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்? ஒரு கேள்வி, நீ உலகத்தில் இருக்கின்றோமா? இன்னொரு கேள்வி, உலகத்திற்குள் இருக்கின்றோமா? 2 ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா? 2க்குமே வித்தியாசம் இருக்கு. உலகத்துல இருக்கிறோமா? உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கீங்களா? அல்லது உலகத்திற்குள் இருக்கின்றீர்களா? 2க்குமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வார்த்தைகள்ல வித்தியாசம் இருக்கு. புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலையும் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்கு. அதே நேரத்துல இந்த கேள்விய இப்ப நான் கேட்கறத நீங்க நினைக்காதீங்க. நம்ம எல்லாரையும் நோக்கி தேவன் கேட்டாருன்னா நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவா? உலகத்தில் இருக்கும், உலகத்திற்குள் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒருவேளை நம்ம உலகத்திற்குள் இருக்கமா அல்லது உலகத்தில் இருக்கிறோமா, உலகத்திற்குள்ள இருக்கமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். உலகத்திற்குள் அப்படிங்கிறது அதனுடைய கலாச்சாரத்தோடு அது சொல்லக்கூடிய அது இழுக்கக்கூடிய அந்த ஆவியோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லது உலகத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய பிரமாணங்களின் கோட்பாடின் அடிப்படையில் வாழ்கிறோமாங்கிறது தான் இப்ப தேவன் நம்மளை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். கரெக்டுங்களா? இப்போ இதே கேள்வியை தேவன் யாருக்கார் கேட்டுக்காரா? வேதாமத்துல நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்காரா? ஆதாம் இல்லைங்களா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம அதாவது அவர் ஒரு மனசு சொல்லும் நம்ம எங்க இருக்கிறோம். அவர் பார்க்கும் பொழுது ஆதாமை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? இந்த கேள்வி இப்ப ரைட்டா நம்ம வாழக்கூடிய நமக்கு பொருந்துமா? பொருந்தாதுங்களா? கண்டிப்பா ஆதாம் எங்கதான் இருந்தாரு? ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாரு. தெரியாம தேவன் கேட்கிறாரு. அப்படின்னா இப்ப நம்மளையும் நோக்கி தேவன் தெரியும் நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கும். நம்ம அனுப்புனதும் யாருங்க? தேவன் தான் அனுப்பியிருக்காரு. ஆதாமிடம் கேட்ட அதே கேள்வி கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு கேள்வியை நம்ம உற்று கவனிக்கக்கூடியவங்களா இருப்போம். ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தார். ஆனா இப்போ தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக யார் இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆதாம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறதுதான் இங்க ஒரு கேள்வி. நீ எங்கே இருக்கிறாய்? உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம், உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளதான் இருக்கோம். ஆனா உலக காரியங்கள்ல எப்படி இருக்கும்? தேவனுக்கு உரியதாக இருக்கிறோமா அல்லது உலகத்துக்குரிய காரியமாக இருக்குமாங்கிறத இப்ப ஆதாமினுடைய விஷயங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப ஆதாமை நோக்கி இந்த ஒரு கேள்வி கடந்து வருதுன்னா அந்த கேள்வி யாரை நோக்கி கடந்து வர்றதா அர்த்தம்? நம்மை நோக்கி கடந்து வர்றதா அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஆதாம்கிட்ட கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறார்? இப்ப அதுக்கு ஆதாம் சொன்ன பதில் என்ன? ஆதாம் என்ன சொல்லிருக்கலாம்? ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா ஒளிஞ்சிட்டார். ஏன் ஒளிஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப நல்லா கவனிச்சோம்னா இந்த கேள்வி வர்றதுக்கு என்ன காரணம்னா ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு விஷயத்தை செய்து இடறி போயிட்டார் இல்லைங்களா? அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டார். எப்படி போகும்பொழுது அவருடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? முதல்ல பழத்தை பறிச்சு நான் சாப்பிட்டேன், நான் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த மனசாட்சி என்ன பண்ணிருக்கு? முதல்ல அந்த பழத்தை வாங்கி என்ன பண்ண போறாரு? சாப்பிட போறாரு. மனசு என்ன ஆயிருக்கும்? ரொம்ப படபட என்ன பண்ணிருக்கு? அடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அதுலயே என்ன பண்றாருன்னா அவர்னால என்ன பண்ண முடியல, ஓவர் கம் பண்ண முடியல. வாங்கி என்ன பண்ணிடுறாருன்னா சாப்பிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய மனசாட்சி என்ன பண்ணிட்டாரு? கொண்டாரு. கரெக்டா இல்லைங்களா?
தேவன் கொடுத்த அந்த மனசாட்சியை இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கொலை செய்து விட்டு அந்த ஒரு காரியத்தை வாங்கிட்டோன்னு இப்பதான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்குள்ள என்ன வந்துருச்சுங்க, பயம் வந்துருச்சு. நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது இதே பயம் ஒருவேளை இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம மனசாட்சியை கொண்டிருந்தோம்னா இந்த ஒரு கேள்வி நமக்கு வரும், நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி தேவன் நம்மளை நோக்கி கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா இவர் ஏன் மனசாட்சியை கொண்டார்? யாரை பிரியப்படுத்துறதுக்கு மனசாட்சி கொண்டார்? ஏவாள பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா மனசாட்சியை கொண்டார். இந்த கேள்வியை இப்ப நம்மளை நோக்கி தேவன் கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ நான் உலகத்துக்குள்ளதான் இருக்கேன் அல்லது உலகத்திற்குள் இருக்கேன் அப்படின்னு ரெண்டு கேள்வி வரும் பொழுது இப்ப மனசாட்சியோட சொல்லலாம், நம்ம உலகத்துக்குள் இருக்கோம், உலகத்திற்குள்ள அதாவது உலகத்தில் இருக்கோம், உலகத்தில் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதே எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்திருக்கா? தேவன் பாக்குறாரு இல்லைங்களா? ஒருவேளை என்ன என்ன பிரியப்படுத்துறதுக்காக நான் உலகத்துலதான் இருக்கோம்ன்றத சகோதர சகோதரி கேட்கணுங்கிறதுக்காக நான் உலகத்துலதான் இருக்கேன், உலகத்திற்கு உள்ள இல்லைன்னு நம்மள்ட்ட சொல்லலாம். ஆனா நல்லா கேட்டு பாருங்க, இப்போ எப்படி ஆதாம் தன்னுடைய அதாவது தன்னுடைய மனைவி பிரியப்படுத்துறதுக்கு தன்னுடைய மனசாட்சியை கொண்டாரோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய வேண்டிய நம்ம உலகத்திற்குள்ள போற மாதிரி நம்மளுடைய மனசாட்சியை கொண்டிருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனா மனிதரை பிரியப்படுத்தும் விதத்துல நம்ம நடந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணிருக்கோம்? மனசாட்சிய சகோதரர் சொன்ன மாதிரி உலகத்திற்கு உள்ளே இருக்கும் மனசாட்சியை நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லி பாக்குறோம்னா கொலை செய்திருக்கிறோம். இது அநேக சந்தர்ப்பங்கள்ல நமக்குள்ள என்ன பண்ணிருக்குன்னா நடந்து கொண்டே இருக்கு. வாசிக்கலாம் வசனம், எபேசியர் 6 அதிகாரம் 6 வசனம். எபேசியர் 6 அதிகாரம் 6 வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அநேக நேரங்கள்ல நம்ம பிரவேசிக்கிறது உண்டு உலகத்துல இல்லைங்களா? சபையில வர நேரங்களுக்கு அடுத்து குடும்பத்துக்கு அடுத்து நம்ம முதல்ல சந்திக்கக்கூடிய விஷயம் எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா நம்மளுடைய அலுவலகம் இல்லைங்களா? இந்த அலுவலகத்துல போகும் பொழுது அல்லது உலகத்துக்குள்ள போகும் பொழுது எத்தனை முறை நம்மளுடைய மனதை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்துருக்கோம்? அதாவது சொல்ல போனா எந்த அளவுக்கு பிரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒத்து போறோம். அப்படி ஒத்து போறோமே ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா மனசாட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதைத்தான் சகோதரர் ரீபிரின்ஸ்ல சொல்லும் பொழுது தமிழ்ல போட்டது படிச்சு மனசாட்சி என்பது நமது மிக மதிப்புமிக்க சொத்துக்களில் ஒன்றாகும். அதாவது மனசாட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மிக்க சொத்தாகும். நம்மள்ட்ட இருக்கக்கூடியதுலயே மனசாட்சி தாங்க ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொத்து. நான் படிங்க சிஸ்டர். மனசாட்சியின் கீழ்ப்படிதலின்படி நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். இந்த ஒரு கீழ்ப்படிதலோட தான் யாருக்கு முன்னாடி நிக்க முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாகவும் சரி தேவனுக்கு முன்பாகவும் என்ன பண்ண முடியும்னா நிக்க முடியும் அநேக நேரங்கள்ல. ஆகையால் நாம் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் மனசாட்சியை மீறினால் நாமே காயப்படுத்திக்கிறோம். நம்முடைய மனசாட்சியை யாரே காயப்படுத்திருக்கோம்? நம்மளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம முதல்ல அலுவலகத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது முதல்ல எப்படி காயப்படுத்த வந்துருக்கீங்களா? அலுவலகத்துல ஒரு மாதிரியை நம்மளை எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்மளால சில நேரங்கள்ல என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு ஏதுவா நம்மளால ஈக்குவலா என்ன பண்ண முடியாது, ஒத்து போக முடியாது. ஒரு நாள் போக முடியாது, 2 நாள் போக முடியாது, 3ஆவது நாள் என்ன பண்ணிடணும்னா அவங்க என்ன விரும்பணும்னா நான் என்ன பண்ணி ஆகணும், அவர்களோடு இப்ப நான் ஒத்து என்ன பண்ணணுங்க போறனாலே நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பாக்குறோம். மனுஷர் அவங்க விரும்புற விதமாக நம்ம ஊழியம் செஞ்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பாக்குறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனசாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொலை செய்கிறோம் இல்லைங்களா? அடுத்து மனிதரை பிரியப்படுத்துறோம். அந்த மாதிரி பிரியப்படுத்தி நம்முடைய மனசாட்சி என்ன பண்றோம்னா கொலை செய்யறோம். இப்படி கொலை செஞ்சிட்டோம்னா தேவனுக்கு முன்பாக நிக்க முடியுமா? மனசாட்சியை காயப்படுத்தின எவரும் யார் முன்னாடி நிக்க முடியாதுன்னா தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அடுத்து குடும்பத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய குழந்தைகள் ஆகட்டும், நம்மளுடைய மனைவி ஆகட்டும், அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மை மீறி ஒரு சில காரியங்கள்லாம் செய்யறாங்க இல்லைங்களா? முதல் டைம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா 2வது டைம் இந்த குழந்தை அனுமதிக்கும் போது என்ன பண்ணிடுவோங்க? விட்டு கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? ஒரு சில விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படியே விட்டுருவோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு குடும்பத்துல கிறிஸ்துவனா ஜீவிக்க வேண்டிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? கிறிஸ்துவாக வாழ வேண்டிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா குடும்பத்தில் உள்ளவங்களை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம்னா விட்டு கொடுத்துடுறோம். எதை விட்டு கொடுத்துறோம்னா
தேவன் நமக்கு கொடுத்த மனசாட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? விட்டு கொடுத்தோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம தேவனுக்கு முன்பாக நிக்க முடியுமா? ஒரு புது சிஷ்யாக நம்ம நிக்க முடியுமானா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா நிக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, சபையில மனிதரை பிரியப்படுத்தும்படியாக நம்ம விட்டு கொடுக்கிறோமா? நம்முடைய மனசாட்சியை விட்டு கொடுக்கிறோமா? கண்டிப்பாக அனைவருடைய பதிலும் என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம், இல்ல. ஆனா நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நம்ம சபை கூடி வருதல் இருக்குல்ல பாத்தீங்களா, அதுக்கு எத்தனை பேர் விருப்பப்பட்டு வர்றோம்? விருப்பப்பட்டு வரோமா? கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம்? விருப்பப்பட்டுதான் வரோம். சந்தோஷம், தேவனுக்கு நன்றி. ஆனா அதே நேரத்துல 2 வாரம் கூடுகைக்கு நான் போலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? சபையில இருந்து தேடி வந்துருவாங்க, அல்லது போன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? கேட்டுருவாங்க. இப்போ சபையில மனிதரை பிரியப்படுத்த, அல்லது வேற ஒரு சகோதரனை, அல்லது சபையில வழிநடத்தக்கூடிய மூத்த சகோதரர்களை, அதாவது அவங்களை பிரியப்படுத்துறதுக்காக யாருக்காக இப்ப நம்ம ஆராதனைக்கு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம் சொல்லி பாக்குறோம்னா, மனசாட்சியை என்ன பண்ணிடுறோம்? கொலை செய்து விடுகிறோம். இந்த கொலை செய்து கடைசியில இவர்கள் எப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்திற்கு உரியவர்களாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா, உலகத்திற்கு உள்ள தேவன் சொன்னது உலகத்தில் வாசம் பண்ணும்படியாக, அயலாறுகளாக வாசம் பண்ணும்படியாக தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, உலகத்துக்குள்ள போய் கடைசியில என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்தோட என்ன பண்ணிடுவோம்? ஒத்து போயிடும். ஒருவேளை இந்த நாள் அந்த ஒரு கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ங்கிற கேள்வி நம்ம நோக்கி கடந்து வந்துச்சுன்னா, அதற்குரிய பாத்திரமான நான் இருந்து ஒருவேளை உலகத்தினுடைய காரியத்துக்கு உள்ள இருக்கேன்னா நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் வசனம். யோவான் 1 யோவான் 2:14. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தெளிவா சொல்லுது. நீங்க உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக உங்களுடைய மனசாட்சியை நீங்க காயப்படுத்தி கொலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது யாருடையது அல்லன்னு சொல்லி பாக்குறோம்னா பிதாவாகிய தேவனுடையது அல்ல. நான் தொடர்ந்து படிங்க. பாத்தீங்கன்னா அவைகள் எதனால உண்டானவைகள்னா உலகத்தினால உண்டானவைகள் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா தேவன் சொல்லிட்டு, இதுக்கு நம்முடைய சகோதரர் எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லினா, இந்த ஒரு காரியம் எப்ப நடக்கும் தெரியுங்களா? உலகத்திற்குள்ள அதிகமாக பிரவேசிக்கக்கூடிய அந்த ஒரு அழைப்புகளை வந்து அவங்க எப்ப இருப்பாங்கன்னா கடைசி நாள். அதான் சொல்லும் பொழுது அந்த இதை படிச்சு மேல இருக்கிறது. These conditions of the day make it a perilous time for the church. நான் கரெக்டா யாருடைய காலத்துல நடக்குதுன்னா கடைசி நாட்கள்ல, நம்மளுடைய நாட்கள்ல தான் நடக்குதுங்கிறத என்ன பண்றாங்க. ஒருவேளை நம்ம உலகத்திற்கு உள்ள இருந்தோம்னா நம்ம கவனிக்க வேண்டியது எந்த வசனம் சொல்லி பார்த்தோம்னா 1 யோவான்ல வரக்கூடிய 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நம்ம சரியா கவனிக்கணும். படிங்க சிஸ்டர் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க என்ன பண்ணாதீங்க. ஆனா நீங்க எங்கதான் இருக்கணும்? உலகத்துக்குள்ள இல்லைங்களா? ஒருவேளை உலகத்தில் உள்ளவைகளும் நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம எந்த விதத்திலும் என்ன ஆயிடக்கூடாதுன்னா பாத்திரவான்களாக ஆயிடக்கூடாது. படிங்க சிஸ்டர். அவனிடத்தில் யாருடைய அன்பு இல்லைங்களா? பிதாவினுடைய அன்பு இல்லை. பிதாவினுடைய அன்பு இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கணும்னா பரம்பி இருக்கு இல்லைங்களா? நம்ம யோவான்ல படிக்கிற 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து உலகத்தை தேவன் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்த தேவன் சொல்றார், ஒருவேளை நீங்க உலகத்துக்குள்ள போய் உலகத்தினுடைய காரியங்களுக்கு உங்களுடைய மனசாட்சியை காயப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா யாருடைய அன்பு இல்லைங்களா? பிதாவினுடைய அன்பு. நல்லா அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, பிதாவினுடைய அன்பு உங்களிடத்துல என்ன பண்றது இல்லைன்னா இருப்பதில்லை. அப்படின்னா பிதாவினுடைய அன்பே நமக்கு இல்லைன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்களுடைய அன்பு நமக்கு தேவை, உலகத்துல உள்ளவங்களுடைய அன்பு தேவையா? நம்முடைய குழந்தைகள் நம்முடைய மனசாட்சியை காயப்படுத்துற மாதிரி காரியங்கள் செய்யும்போது கண்டிக்க முடியாம போகும் பொழுது மனசாட்சியை கொலை பண்றோமே, நம்முடைய குழந்தைகளுடைய அன்பு நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டும். ஏன்னா நீங்க உலகத்திற்கு உள்ள இருந்தீங்கன்னா மனசாட்சியை ஆதாம் எப்படி காயப்படுத்தினாரோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுவீங்க? காயப்படுத்துவீங்க. அப்படி காயப்படுத்தி கடைசியில உலகத்திற்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களிடத்துல யாருடைய அன்பு இல்லைன்னா பிதாவாகிய தேவனுடைய அன்பு இல்லை. இதைத்தாங்க ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்ட மாதிரி தேவன் நம்மளை நோக்கி கேட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறார்? அப்ப இந்த ஒரு கேள்விக்குரிய பாத்திரவான்களா உலகத்தில் இருப்பதும் உலகத்திற்குள்ள இருப்பதும் இப்ப யாருடைய கையில இருக்குன்னா நம்மளுடைய கையில. ஒருவேளை நான் உலகத்திற்குள்ள இருக்கேன்னா தேவனே கண்டிப்பா என்ன பண்ணுங்க,
காப்பாத்துங்கன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். கண்டிப்பா இதுக்கு நம்ம ஏதாவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நாம் உலகத்தில் இருக்கின்றோமா அல்லது உலகத்துக்கு உள்ள இருக்கின்றோமா அப்படிங்கிறத கேட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? உலகத்திற்குள், உலகத்தில், அப்படியா? ஏதாவது ஒண்ணுதான். தேவன் விரும்புவது ஒன்னே இல்லைங்களா? உலகத்துல இருக்கணும், உலகத்திற்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆனா இந்த கேள்விக்கு இப்ப நம்மளால பதில் சொல்ல முடியுதா? தேவனே, நான் உலகத்துலதான் தேவனே இருக்கேன் சொல்ல முடியுதா? நம்ம முடியுதுங்களா? முடியவே முடியாது. ஆனா இந்த நத்தையிட்ட கேட்டாருன்னு வைங்க, தேவன் நத்தை இங்க வா, நம்மளுக்கு நத்தையை வச்சு கேட்கிறாருன்னு வைங்க, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்களா? நீங்க எங்க கொடுத்தீங்களோ அங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு. அதான் நத்தையினுடைய ஜீவியத்துல முதல்ல நம்ம கவனிக்கணும். அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல அதை என்ன பண்ணணும்னா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் அப்படிங்கறது தான் நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்ப முதல் பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம்னா நத்தையை வச்சு கண்டுபிடிக்கும் போது, நீ அவைகளை கூர்ந்து கவனித்து பார், அவைகள் உனக்கு என்ன பண்ணும், போதிக்கும். அப்படின்னா நத்தை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க தேவனால மேன்மையாக கருதப்பட்ட வகுப்பார், நீங்க எங்கதான் இருக்கணும்னா உலகத்துல இருக்கணும். உலகத்திற்குள்ள என்ன பண்ணிடாதீங்க, அவைகள் உனக்கு என்ன பண்ணும், போதிக்கும் அப்படிங்கிறது இல்லைங்களா? அடுத்து இந்த நத்தையினுடைய காரியத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த நத்தை இருக்கு இல்லைங்களா, இந்த நத்தைக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், ஒரு ஓடு இருக்கு இல்லைங்களா? அந்த ஓட்டை என்ன பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சுமந்துகிட்டே போகும். எங்க போனாலும் ஓடு இல்லாம என்ன பண்ண முடியாது, நத்தைய பார்க்கவே முடியாது. இந்த ஓடு பாரமா இருக்குமா இருக்காதுங்களா? இப்ப நம்ம முதுகுல ஏதாவது ஒண்ணு தூக்கி வச்சு நீயே போ, கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணிடக்கூடாது, கீழே இறக்கி வச்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு நீங்க, அது என்ன இருக்கும், ஒருவேளை சுமையே இல்லாததா இருக்கும். சுமையே இல்லாத இருந்தா கூட எப்ப பார்த்தாலும் இதே சுமந்துட்டு இருக்கிறது, அந்த ஒரு ஃபீலிங் கூட நமக்கு என்ன பண்ணலாம்னா வரும். ஆனா இந்த நத்தை இந்த ஓட்டை என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? நத்தையும் ஓட்டையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது இல்லைங்களா? இது அப்படியே நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அவைகளை உற்று நோக்கு, அவைகள் உனக்கு என்ன பண்ண சொல்றாரு, போதிக்கும். அப்படின்னா நத்தை தன்னுடைய முதுகுல பாரமான ஓட்டை என்ன பண்ணிட்டு இருக்கு, சுமந்துகிட்டே வருது. அதே மாதிரி கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கும் சுமப்பதற்கு ஏதாவது இருக்கா, சிலுவை இருக்கு இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்க வாசனம். மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். பாத்தீங்கன்னா நமக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு ஓடு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிலுவை என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் ஒருவன் இந்த ஒரு அழைப்புக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு உண்டான தகுதி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, தன்னைத்தானே என்ன பண்ணணும், வெறுத்து என்ன பண்ணணும்னா தன் சிலுவை, அவருக்குன்னு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை என்ன பண்ணணும்னா எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன், எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடியே என்ன பண்ணணுமா போகணும் இல்லைங்களா? அப்ப நத்தையும் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை சுமந்துகிட்டே என்ன பண்ணுது, போகுது இல்லைங்களா? இப்ப நமக்கு அடுத்து தேவன் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நத்தையை வச்சு, நத்தை எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, அந்த ஓடை சுமந்துகிட்டே போகுது. உங்களுக்குன்னு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த உலகத்துல ஒரு சிலுவை கொடுத்திருக்கேன் இல்லைங்களா? இந்த சிலுவையை நாம் சுமக்கின்றோமா, அப்படி பார்த்தோம்னா எப்போதும் சுமக்கின்றோமா சிலுவையை, அல்லது எப்பொழுதாவது சுமக்கின்றோமா சிலுவை? அதான் தேவன் கேட்கக்கூடிய கேள்வி. கரெக்டுங்களா? இந்த நத்தை அந்த ஓட்டை என்ன பண்ணுங்க, சுமந்துகிட்டே என்ன பண்ணுது, போகுது. அதே கேள்வி உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொடுத்துருக்கேன், ஒரு விஷயம் சிலுவை. அத நீங்க சுமக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்போதும் சுமக்கின்றீர்களா அல்லது எப்பொழுதாவது சுமக்கின்றீர்களா, அதான் விஷயம் இல்லைங்களா? அப்படின்னா இப்போ நம்ம நிதானிக்கணும், நம்ம எப்பொழுதுமே சிலுவையை சுமக்கின்றோமா? எடுத்த உடனே இல்லைன்னு என்ன பண்ணீங்க, கொஞ்சம் ஆராயிரம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கணும்னா, படிக்கலாம் சிஸ்டர் வசனம். யோவான் 12:26. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்போ இந்த இடத்துல நான் எங்கே இருக்கேனோ அங்க யார் இருப்பாங்க, என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். அப்படின்னா இப்போ நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கென்று தேவன் கொடுத்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டே போனோம்னா இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? நான் எங்கே இருக்கிறேனோ, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த விசேஷமா அந்த 33 வருஷங்கள்ல அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே அவர் கூடவே என்ன வந்துச்சுன்னா சிலுவை அப்படிங்கிற ஒரு என்ன விஷயம் வந்துகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? பாடுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அதை வந்து அவரை வந்து என்ன பண்ணீங்க,
அது ஒரு பாரம் என்று என்ன பண்ண இறக்கி வைத்திருந்தாரா என்றால் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன இருக்கு பார்த்தோம்னா இவ்வளவு பெரியான ஒரு சத்தியமோ அல்லது ரட்சிப்போ கிடைத்திருக்குண்டான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் தெளிவா இருக்கு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான். எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல படிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பின் செல்லக்கூடியவங்க. அப்படின்னா இவங்க முதுகுல எப்பவுமே அல்லது அவங்களுடைய மார்பில எப்பவுமே என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா சிலுவை இருக்கும். பாடுகளை என்ன பண்ணிருப்பாங்க, சுமந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய நெஞ்சிலையோ அல்லது முதுகுலையோ சிலுவை இருக்கிறதா? சிலுவை என்பது நம்ம போடக்கூடிய டாலர் நம்ம சொல்ல வர்றதுல என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா பாடுகள். இந்த பாடுகள் நமக்கு வருதா? அல்லது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த சிலுவைய இப்ப சுமக்காம விட்டோம்னா வேற வாய்ப்பே இல்லை. படிச்சு கீழே போட்டிருக்கிறது இந்த தற்போதைய நற்செய்தி யுகம், இந்த குறுக்கு தாங்களுக்கான நியமிக்கப்பட்ட நேரம். பாத்தீங்கன்னா இந்த குறுக்கு தாங்களுக்கான நியமிக்கப்பட்ட நேரம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம எப்போதாவது சுமக்கிறோம்னா டைம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நற்செய்தி யுகம் உங்களுக்கு சிலுவை சுமக்குவதற்கு உண்டான ஒரு நேரம். தொடர்ந்து படிங்க. உண்மையான முன்னியர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு பின்னால் உள்ளதை நிரப்ப வேண்டும். ஏனென்றால் உலகம் தலையை போலவே துன்பத்தின் ஒழுக்கத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலம் அவருடன் ஆட்சி செய்ய தகுதியானவர் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். அதன் மூலமா தான் அவருக்கு என்ன வாய்ப்பை கிடைக்குதுன்னா ஆட்சி செய்யக்கூடியவர் என்று தகுதிப்படுத்த யார் படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க தகுதிப்படுத்தப்படுறாங்க. யார்? ஒருத்தர் சிலுவை. நிறைய பாடல்கள் நம்ம கேட்டிருக்கோம். சிலுவை இல்லாமல் நமக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம், மேன்மை இல்லை இல்லைங்களா? இன்னும் பவுல் சொல்லும் பொழுது சிலுவை உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குங்க, பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்னவா இருக்குன்னா அந்த மாதிரி. இப்ப எவ்வளவு நேரங்கள்ல நம்ம சிலுவைகளை சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா நம்ம நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆகவே இதை நாம் உணர்ந்து கொள்வது முக்கியம். ஏனென்றால் அவமானம் மற்றும் தினசரி குறுக்கு தாங்கள் ஆகியவற்றிலிருந்து நாம் விலகி தற்போதைய உயர்வு மற்றும் விருப்பத்திற்காக பாடுபட்டார். பாத்தீங்கன்னா தற்போதைய அதாவது அவமானம் மற்றும் தினசரி குறுக்கு தாங்கள், அதாவது தினசரி நீங்க என்ன பண்ணணும், சிலுவை சுமக்கணும். ஒருவேளை உலகத்தில் உள்ள உயர்வுக்காக நீங்க சிலுவையை கொஞ்ச நேரம் அங்க இருக்கட்டும் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறேன்னா தொடர்ந்து படிங்க சிஸ்டர். எதிர்கால உயர்வு சார்ந்து இருக்கும் நிலைமைகளை நாம் மறந்துவிட்டு அதற்கு பதிலாக நிகழ்காலத்தின் சராசரி வெகுமதிகளை நாடுகிறோம். பாத்தீங்கன்னா சராசரி நிகழ்காலத்தினுடைய வெகுமதிகளை நம்ம என்ன பண்றோம்னா நாடுகிறோம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கையில இப்போ சிலுவை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடுகளை நம்ம நிறைய சத்தியங்கள் கேட்கிறோம், எல்லாமே இது பண்றோம். ஆனா பாடுகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படியே மறந்துட்டு இந்த உலகம் போன போக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா போகிறோம்ங்கிறத சரியா கவனிக்க வேண்டிய ஒரு நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா இருக்கோம் இல்லைங்களா? தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சிலுவைய நம்ம எப்பெல்லாம் எடுப்போம், ஆனா எப்பொழுதும் எடுப்போங்கிறது தான் சரியான விஷயம் இல்லைங்களா? ஆனா எப்பயாவது எடுக்கிறோமா? உலகத்துக்குள்ள எப்ப எடுப்போம், ஆனா எப்பொழுதும் எடுக்கணும். எப்ப எடுப்போம், கரெக்டா நம்மளுடைய சிலுவையை நம்ம வச்சிருக்கோமா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்ப தெரியுங்களா? நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காருன்னு நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், அவரை பேசிக் கிளாஸ் கூட்டு வரணும். பேசிக் கிளாஸ் போட்டோம் இல்லைங்களா, போடுறோம்னு நீங்க அப்ப போயிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம ரொம்ப பவ்யமா தாழ்மையா நடந்து இல்லைங்களா அப்படின்னு நான் காட்டுட்டு பிரதர் இந்த வாரம் நீங்க என்ன பண்ணுங்க வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வருவாங்களா? ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே சிலுவையா இருந்து அவங்க எப்பெல்லாம் நம்மளை உபத்திரவப்படுத்துறாங்களோ, எப்பெல்லாம் பாடுபடுத்துறாங்களோ அப்ப அப்படியெல்லாம் வாழ்ந்துருந்தோம்னா நம்ம கூப்பிடவே தேவையில்லை. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தை அவங்க மத்தியில கிரியை செய்ய தேவன் என்ன பண்ணுவாருன்னா கிருபை செய்வார் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டு வருவாங்க. ஓ இவங்களுடைய இது எவ்வளவு திட்டினாலும் சரி, எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் சரி, நம்ம மேல அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன பண்ணோம்னா காண்பிக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்மளுடைய அலுவலகத்துல கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா என்ன பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. சிலுவையை எப்பொழுதுமே தூக்கி கொண்டு சுமக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு வருவதில்லை, ஆனால் வர வேண்டும். ஏன்னா இது நற்செய்தி யுகம். இந்த யுகத்துல குறுக்கு தாங்களை நீங்கள் சுமக்காவிட்டால் வேற நேரமே உங்களுக்கு என்ன பண்ணாதுங்க கிடைக்காது அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கும் பொழுது குடும்பத்துல நம்ம சிலுவை சுமக்கிறோமா? பாடுகள், குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய பாடுகள் சிலுவை சுமக்கிறோம்னா நிறைய நேரங்களில் நம்மளால என்ன பண்ண முடியாது, சுமக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு கிறிஸ்தவனா வாழக்கூடியவர், ஒரு புது சிஷ்யா வாழக்கூடியவர் 3 இடத்துல தேவசித்தம் செய்யணும். ஒன்று உலகத்துல, இன்னொன்னு தன்னுடைய குடும்பத்துல, இன்னொன்னு அவர் வரக்கூடிய சபை. அடுத்து
சபைகள்ல வரும் பொழுது சபையில நம்ம சிலுவை எடுக்கிறோமா? எடுப்போம். எப்போ? சகோதரர்கள் பார்க்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பப்ப சிலுவை எடுப்போம். அப்படி இல்லை, எல்லா இடத்துலயும் கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எப்படி சிலுவை எடுத்தாங்களோ அதே மாதிரி யார் ஒருவர் சிலுவை எடுக்கிறாரோ அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பார்வையில மதிப்பும் எல்லா விஷயங்களும் என்ன பண்ணணும்னா கிடைக்கும், இல்லைங்களா? ஒருவேளை நம்ம சிலுவைய எப்பொழுதாவது சுமக்கின்றோம்னா இந்த வசனத்துக்கு நாம் பாத்திரவான்களாக மாறிவிடுவோம். பாருங்க சிஸ்டர், லூக்கா 9:21. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு. இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை அதுதான், இல்லைங்களா? நம்ம எப்பொழுதாவது எடுக்கின்றோமா அல்லது எப்பயாவது எடுக்கிறோம், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணுங்க? தன்னைத்தான் வெறுத்து எப்பயாவது எடுத்துட்டு வாங்க. அப்படி அனுதினமும், இல்லைங்களா? இந்த குறுக்கு தாங்களை தினசரி நீங்க என்ன பண்ணணும்னா சுமந்து கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அப்படி நம்ம வரலைன்னு வைங்களேன், என்னன்னு சொல்லி பாக்கணும்னா படிங்க சிஸ்டர் வசனம். மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் யார் இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். யாருக்கு பாத்திரவான் இல்லைங்களா? முன்னாடி ஒரு காரியத்துல படிச்சோம், நீங்க உலகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்களிடத்துல இல்ல. ஒருவேளை நீங்க சிலுவையை எப்பொழுதாவது எப்பயாவது சமயம் கிடைக்கும் பொழுது அல்லது தருணம் கிடைக்கும் பொழுது மனிதரை பிரியப்படுத்துறதுக்காக நீங்க சிலுவை எடுக்கிறீங்கன்னா நீங்க யாருடைய சீஷர் அல்ல. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோடு போகிறவர்கள் அல்ல. அதான் என்னை, அதாவது சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்படி உள்ள கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்ம அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாக நம்ம இருப்போமே ஆனால் அவருடைய சீஷராக நம்ம என்ன பண்ண முடியும்னா இருக்க வேண்டும், இல்லைங்களா? ஒருவேளை இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, அநேக சத்தியம் கேட்கிறோம் இல்லைங்களா? அநேக சத்தியம் நமக்கு என்ன சொல்லுது? ஏதோ ஒரு வகையில மறைமுகமா என்ன சொல்லுதுன்னா சிலுவையை எடுத்துங்க, சிலுவையை எடுத்துருவாங்க, பாடுக்குள்ள வாங்க, இல்லைங்களா? அதான் நமக்கு உபதேசிக்குது. ஒருவேளை அடிக்கடி சொல்லிட்டே இருந்தோம்னு வைங்க, சிலுவை எடுங்க, சிலுவை உங்க சிலுவை எங்க, அப்படிலாம் வசனங்கள் நம்மளை கேட்டே இருக்குன்னு வைங்களேன். இப்ப வசனம் நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணிக்கிட்டு எடுக்க சொல்லி பலவந்தம் என்ன பண்ணப்படுகிறோம். உபதேசம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க? சொல்ல சொல்ல நம்ம கடிந்து கொள்ள அப்படியே கேட்காமலே போயிட்டு இருந்தோம்னா இப்ப வசனம் நம்மளை என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா பலவந்தம் பண்ணுது. வசனத்தை என்னைக்குமே நம்ம பலவந்தம் பண்றதுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, வாய்ப்பு கொடுக்க கூடாது. அது எப்படி இருக்குன்னா ரோம போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் பொழுது சிரேனா ஊரன் ஆகிய ஒருத்தர் என்ன பண்ணாங்க, பலவந்தம் பண்ணதுக்கு சமமாயிடும், இல்லைங்களா? நம்ம பிரியப்பட்டு சிலுவை எடுக்கிறோமா அல்லது பலவந்தம் பண்ணப்பட்டு சிலுவை எடுக்கிறோமாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியவங்களாக நம்ம என்ன பண்றோம்னா, இல்லைங்களா? இப்ப நம்ம ரெண்டாவது விஷயத்த என்ன பண்ணோம்னா பார்த்தோம், என்ன பாக்குறோம்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பொழுதாவது, அதாவது சொல்ல போனோம்னா எப்போதும் சிலுவை சுமக்கின்றோமா அல்லது எப்பொழுதாவது சிலுவை சுமக்கின்றோமா? இப்ப நம்மளுடைய பதில் என்னவா இருக்கு? அமைதி. நம்மளுடைய பதில் சரி, நமக்கே தெரியும், இல்லைங்களா? நம்ம எப்பொழுதாவது எடுக்கின்றோமா, எப்பொழுதும் எடுக்கின்றோமா? தேவையானது எப்பொழுதும் எடுக்க வேண்டும் என்பது கரெக்டுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேள்விய, இல்லைங்களா, நத்தையிட்ட தேவன் கேட்கிறாரு, நம்மள்ட்ட கேட்கிறாரு, எப்பயாவது எடுக்கிறீங்களா, எப்போதும் எடுக்கிறீங்களான்னு கேட்டா நம்மளுடைய பதில் இப்பொழுது என்ன சொல்ல முடியல, அவருடைய மனசாட்சிக்கே மனதுக்கே புரியுது, இல்லைங்களா? ஆனா நத்தையிட்ட கேட்கிறாருன்னு வைங்க, உனக்கு ஒரு முதுகுல ஒரு ஓடு கொடுத்துருல, அதை எப்பவுமே தூக்கிட்டு போறியா அப்படின்னு கேட்டா இப்ப நத்தை என்ன சொல்லும்? அது எப்பவுமே என்ன பண்ணிட்டு சுமந்துகிட்டே இதான் சொல்றாரு, அவைகளை கேள், அவைகள் உனக்கு என்ன பண்ணும்னா போதிக்கும். ஒருவேளை இப்ப நம்ம என்ன கவனிக்கலாம்னா நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவை இருக்கா? நிறைய நேரங்களில் தேடக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்ன வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிலுவை எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தடம் புரண்டு போகக்கூடிய காலப்பகுதிக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருக்கோம். கவனிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப நத்தையை பார்த்து கேட்டாருன்னா தேவன் நத்தை சொல்லும், நீங்க கொடுத்த விஷயம் என்கிட்ட என்ன பண்ணுது இருக்கு, இல்லைங்களா? இது நம்ம கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், இல்லைங்களா? அடுத்து நத்தை வந்துட்டு அதோட ஜீவியத்துல நம்ம கவனிக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நத்தை தனக்கு தேவையானதை எதுல இருந்து எடுத்துக்கணும் தெரியுங்களா? அதனுடைய முதுகுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டுல இருந்து என்ன பண்ணுது எடுத்துக்கணும். தனக்கு தேவையான பலம், தனக்கு தேவையான விஷயம், அது எங்க போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்றதை எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஓடு, இதுக்கு கண்ணுக்கு வரக்கூடிய பார்வை,
அதுக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்து எல்லாமே எதுல இருந்து வருதுன்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? இது எல்லாமே எங்க இருக்குங்க? இதுதான் நத்தை. கீழே உள்ளது நத்தை. கரெக்டுங்களா? இப்ப நத்தை இதுக்குள்ள எல்லா ஃபங்க்ஷன் பண்றது எதுன்னு பாக்குறோம். இந்த ஓட்டுக்குள்ளதான் என்ன இருக்குங்க? அத்தனை காரியம் இருக்கு. அதுக்கு கண்ணு இங்க இருக்கு. அதுக்கு தேவையான விஷயம் எங்க இருந்தா போகுதுன்னா இது வழியா தான் போகுது. இதுக்கு கிட்னி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கு. ஹார்ட் எங்க இருக்கு பார்த்தோம்னா அந்த ஓட்டுக்குள்ள இருக்கு. எல்லாம் கவனிச்சு பாருங்க, எதுக்குள்ளேயே இருக்குங்க, அந்த ஓட்டுக்குள்ளேயே. அதான் ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? இப்போ ஒருவேளை இப்ப என்ன ஒரு அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போயிட்டோம்னா, நத்தை தனக்கு தேவையானதை எங்க இருந்து எடுக்குதுங்க? இந்த ஓட்டுக்குள்ள இருந்து எடுக்கு. ஒருவேளை அந்த ஓட விட்டுருச்சுன்னா இதுக்கு இல்ல, வாழ்க்கையே இல்ல இல்லைங்களா? இது அப்படியே பொருத்தி பார்க்கலாம். நமக்கு தேவையானதை எங்க இருந்து எடுக்கிறோம்? இப்ப நத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, நத்தையோட விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, நத்தையினுடைய சுயபலம் ஏதாவது இருக்கா? சுயபலம் ஏதாவது இருக்கா? சுயபலம் 0. ஆனா இந்த ஓட்டினுடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா 100% இல்லைங்களா? இந்த ஓட்டை நம்பிதாங்க இந்த நத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வாழ்ந்துகிட்டு இல்லைங்களா? இது அப்படியே நமக்கு கம்பேர் பண்ணலாம், அப்படியே நமக்கு பொருத்தி பார்க்கலாம். தேவன் சொல்றாரு, அவைகளை நீ என்ன பண்ணு, விசாரித்து பார், உற்று நோக்கு, அவை உனக்கு போதிக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்போ நமக்கும் ஒரு பலம் தேவை இந்த உலகத்துல வாழ்றது. கரெக்டா இல்லைங்களா? அந்த பலத்தை எங்க இருந்து எடுக்கிறோம்? அது எங்க இருந்து எடுக்குதுன்னா, அது கொடுக்கப்பட்ட ஓட்டுல இருந்து என்ன பண்ணுது, எடுக்குது இல்லைங்களா? ஓடு இல்லாம வேற எங்கிருந்து என்ன பண்றது இல்லைன்னா எடுக்கிறது இல்லை. இப்போ அதே மாதிரிதான் நமக்கு தேவையானத நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையிலிருந்து எடுக்கிறோமா? சிலுவையினுடைய பலத்துல வாழ்றோமா? கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, கெட்டு போறவருக்கு அது எப்படி இருக்குங்க? பைத்தியமா இருக்கு சிலுவை உபதேசம் இல்லைங்களா? ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குன்னா தேவ பலமா இருக்கு. அப்ப சிலுவையில இருந்து நமக்கு என்ன வரணும்னு சொல்லி பாக்குறோம்னா பலம் வரணும். கரெக்டா இல்லைங்களா? இப்ப பாருங்க, நம்ம நத்தை என்ன பலத்துல சார்ந்து இல்லைன்னா, சுய பலத்துல நத்தை சார்ந்து இருந்துச்சா? ஓட்டின் பலத்துல சார்ந்து இருந்துச்சு இல்லைங்களா? இப்ப நமக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி, நீங்க சிலுவையின் பலத்தில் வாழ்கின்றீர்களா அல்லது உங்களுடைய சுய பலத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கரெக்டா இல்லைங்களா? இப்ப இதை நம்ம நிதானிக்கணும். ஒருவேளை நமக்கு சிலுவையிலிருந்து தான் எல்லாம் வரணும்னா, ஆமா, சிலுவையிலிருந்து அல்லாம வேற ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா கண்டிப்பாக அது நமக்குள்ள இருந்து வரக்கூடிய விஷயமா கரெக்டா இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஓடு இல்லைன்னா அந்த நத்தைக்கு உண்டான விஷயங்களே இல்லை. இப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன விஷயம் ஆயிருதுன்னா, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவை இல்லாததுனால எது வெளிப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா சுயபலம் வெளிப்படும். ஒருவேளை சிலுவை நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா சிலுவையின் பலம் மாத்திரம் என்ன பண்ணும்னா வெளிப்படும். சில நேரம் அதாவது சிலுவை இல்லாதனால எது வெளிப்படுதுன்னா ஓட்டின், அதாவது நம்மளுடைய சுய பலம் வெளிப்படுது. அதான் தேவன் கேட்கக்கூடிய கேள்வி, சிலுவையின் பலத்தில் வாழ்கின்றோமா அல்லது சுய பலத்துல நம்ம வாழ்கின்றோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா கவனிச்சு பார்க்கணும். வாசிக்கலாம் ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 1:24. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். பாருங்க, இப்ப சிலுவையிலிருந்து இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்காரு? தேவபலனா. வாழ்ந்த 33 வருஷம் உயிரோட வாழ்ந்த கிறிஸ்து தேவபலனா. மரித்து உயிர் தெழுந்தார் இல்லைங்களா? அது தேவபலனா. புது சிஷ்யனுடைய உருவாக்கமே எப்பன்னு சொல்லி பார்க்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேறுதுன்னா அவர் மரித்து உயிர் தெழும்புது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நமக்காண்டி அவர் கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த சிலுவைக்குள்ள இருந்துதான் நமக்கு என்ன வர வேண்டும் சொல்லி பார்த்தோம்னா பலம் வர வேண்டும். ஒருவேளை அந்த சிலுவையினுடைய பலம் வரவில்லை என்று சொன்னால் நமக்குள்ள என்ன வந்துடும் பாக்கணும்னா சுயபலம் வந்துடும். இப்ப நம்ம நிதானிக்க வேண்டிய விஷயம், நம்ம கிட்ட சுயபலம் இருக்கா அல்லது சிலுவையின் பலம் இருக்கா? இல்லைங்களா? நம்ம கிட்ட என்ன பலம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதிதான் இல்லைங்களா? தேவன் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே நம்ம அமைதியாகத்தான் இருக்க முடியும் சில நேரங்கள் இல்லைங்களா? இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்ப பாருங்க, இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கு, ஒரு உதாரணத்துக்காக ஒரு போடப்பட்ட படம். இது என்ன சொல்லலாம்? சுயபலம் சொல்லலாமா, ஓட்டின் பலம் சொல்லலாமா? இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. சுயபலம் சொல்லலாமா இல்ல இன்னொரு படம் கூட போட்டுடலாம், அப்ப உங்களால சொல்ல முடியும். இதுல எது சுயபலம், எது ஓட்டின் பலம்? என்ன சொல்ல போனோம்னா எது சிலுவையின் பலம், எது சுயபலம்? பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சிலுவை சுமந்து 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 இப்ப அவருடைய பலமே என்ன பண்ணாதுங்க, வெளிப்படாது. யாருடைய பலம் வெளிப்படும்னா சிலுவை தான் முன்னாடி நிற்கும். குனிய குனிய எதுதான் எனக்கு தெரியுங்க,
சிலுவையை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் மூட்டை தூக்குறாங்க இல்லைங்களா? அவங்க 16 வயசுல மூட்டை தூக்குறாங்கன்னு வைங்க. ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசு ஆகும்போது அவங்க எப்படி ஆயிடுவாங்க தெரியுங்களா? எப்படி ஆயிடுவாங்க? சேம் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிலுவையினுடைய பலத்துல வாழ்ந்தோம்னா நமக்குள்ள தாழ்மணி 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 போய் கடைசியில எது மாத்திரம் தெரியும்னா சிலுவையின் பலம் மாத்திரம் தெரியும் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம கவனிக்கும் பொழுது இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய சுய பலத்தை வெளிப்படுத்துறோமா? எல்லா நேரங்களிலும் சுய பலம் வருதுங்கிறதா, அல்லது சிலுவையின் பலம் என் மத்தியில் இருந்து வெளிப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். படிக்கலாம் ஒரு வசனம். யாக்கோபு 1:21-24 வசனங்கள். எண்ணத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயம் இன்னதென்பதை மறந்து விடுவான். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம சிலுவையினுடைய பலத்துல வாழலைன்னா நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் தான் யாக்கோபுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் நீங்க சிலுவையை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிலுவையே உங்கள்கிட்ட இல்ல. இப்ப உங்க மத்தியில என்ன பலம் வெளிப்படுதுன்னா, கண்ணாடியில தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு என்னவா இருக்கான்? ஒப்பா இருக்கா. நீங்க அதாவது நீங்க தான் தெரியுவீங்க. உங்க பின்னாடி இல்ல, உங்க பின்னாடி இருக்கக்கூடிய அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய சிலுவை என்ன பண்றது நீங்க தெரிகிறது இல்ல. எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு காரியத்திலும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வசனத்தை விட்டு சிலுவையை எங்கேயோ வச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 24ஆம் வசனம் படிக்கும். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை என்ன பண்றானா மறந்து போன மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் இல்லைங்களா? சிலுவை இருக்கிற வரைக்கும் நம்மளை பாக்குறவங்க என்னவா பார்ப்பாங்கன்னா, இவர் ஒரு கிறிஸ்து, கரெக்டா இல்லைங்களா? அதான் சிலுவையினுடைய பலம். ஒருவேளை நம்மளுடைய சுயபலம் தெரியுதுன்னு வைங்க, ஏதோ ஒரு விதத்துல கோபமா இருக்கட்டும், ஏதோ பழி வாங்குகிற ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. இப்ப யாருடைய பலம் தெரியப்படுகிறது? யாருடைய பலம்? நம்மளுடைய சுயபலம். நம்மளுடைய சுயபலம் தெரியுமே, ஆனால் நம்மள்ட்ட என்ன இல்லை அர்த்தம்? சிலுவை இல்ல, சிலுவை நம்ம கிட்ட இல்ல. சிலுவையினுடைய பலத்துல நம்ம என்ன பண்ணலைன்னா வாழவில்லைன்னு தான் என்ன பண்றோம்னா அர்த்தம். ஒருவேளை அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சகோதரர்களுக்கு கூடிய அந்த ரீபிரின்சிபிள் படிக்கும் போது படிங்க சிஸ்டர். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஞானத்தினாலும் ஆலோசனையினாலும் நிறைந்திருப்பதால் சாந்த குணமுள்ள மற்றும் ஜெப மனப்பான்மையில் ஈடுபடாத கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுபவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா, தேவனுடைய சபையில கர்த்தருடைய வார்த்தை அதான் தேவனுடைய, அதாவது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர்றதை எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா ஞானம், ஆலோசனை. யாக்கோபுல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமாயும் சமாதானம், சாந்தம், இணக்கம் எல்லாத்தையும் கொண்டு வரும் இல்லைங்களா? அது சிலுவையினுடைய பலம் இல்லைங்களா? அதை சாராதவங்க அதான் படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். அந்த ஆலோசனை இருந்திருப்பதால் சாந்த குணம் உள்ள மற்றும் சாந்த குணமுள்ள மற்றும் ஜெப மனப்பான்மையில் ஈடுபடாத கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுபவர்களுக்கு கூட லாபம் கொடுக்க முடியாது. கவனக்குறைவான வாசகருக்கு அதன் கட்டளைகளை தியானிக்க தவறியவர். அதாவது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கவனக்குறைவாக இருக்கக்கூடிய வாசகர் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கட்டளைகளை என்ன பண்ணிடுவாங்க கவனிக்க தவறுகிறவர்கள். யார் ஒருவர் சிலுவையினுடைய பலத்துல வாழலையோ அவங்க எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்க. படிங்க சிஸ்டர். அல்லது எப்போதாவது சுதந்திரத்தின் சரியான சட்டத்தை பார்த்து தன்னை பார்க்கிறார், ஆனால் அவர் எந்த விதமான மனிதராக இருந்தார் என்பதை உடனடியாக மறந்து விடுகிறார். புது சிருஷ்டிங்கிறத என்ன பண்ணிடுவார்னா அவர் என்ன பண்ணிடுவார்? அடிக்கடி மறந்து போய் விடுவார் இல்லைங்களா? புது சிருஷ்டியினுடைய விஷயத்துல என்ன காணப்படும்னா சிலுவை காணப்படும், சிலுவையினுடைய பலம் காணப்படும் இல்லைங்களா? ஒருவேளை சுயபலம் காணப்பட்டுச்சுன்னா இந்த வசனத்துக்கு அவங்க என்னவா இல்லைன்னா பாத்திரமான படிங்க சிஸ்டர் வசனம். கலாத்தியர் 2:20 வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில யார் அறையப்பட்டாச்சு? பவுல் என்ன பண்ணிட்டாருங்க? அறையப்பட்டார். அப்ப நம்மளும் என்ன பண்ணிட்டாங்க? அறையப்பட்டாச்சு இல்லைங்களா? அறையப்பட்ட ஒருத்தர் எந்திரிச்சு வர முடியுமா? எந்திரிச்சு வர முடியுமா? அப்படின்னா அவர் வந்து எந்திரிச்சு வராருன்னா அவர் கூட என்ன வரும்? கூட சிலுவையும் வரும். இப்போ அவரு கை அசைக்கிறதா இருக்கட்டும், கால் அசைக்கிறதா இருக்கட்டும், சிலுவையினுடைய இதுலதான் என்ன பண்ணுவாருங்க? அவர் அசைச்சாருன்னா எதுவும் அசையும். இந்த கை அசைச்சாருன்னா சிலுவை என்ன பண்ணுன்னா அசையும் இல்லைங்களா? ஒருவேளை அவர் சிலுவை இல்லாம எந்திரிச்சு வராருன்னு வைங்க, அதான் படிக்கிறோம். அதாவது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு
ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல. அப்படின்னா ஒருவேளை சிலுவை இல்லாம இவங்க மட்டும் வர்றாங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க? அவங்க எந்திரிச்சு வர்றாங்க. அதாவது சிலுவையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே நம்ம அறையப்பட்டாச்சு. ரோமர்ல படிக்கிறோம் இல்லைங்களா? உலகத்துக்கு என்ன பண்றோம்? மறிச்சிட்டோம். செத்து போனவங்க எங்கேயா எந்திரிச்சு வந்து பாத்துருக்கோமா? செத்து போனவங்க எங்கேயா எந்திரிச்சு வந்து பாத்துருக்கோமா? ஆனா சிலுவையில் அறையப்பட்ட நம்ம மட்டும் அப்பப்ப கோபங்கிற பேர்ல எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? அப்பப்ப தவறான விஷயத்துல என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சு வருவோம். அப்பப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? இதை மட்டும் எப்படி சாத்தியம்? பிரசங்கில படிக்கிறோம் இல்லைங்களா? மரித்தோர் தங்கள் மரித்ததை என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் அறியாரு. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா பழைய மனுஷன் நமக்குள்ள இறந்து போயாச்சுன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது? எந்திரிச்சு வரவே கூடாது. எந்திரிச்சு வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அடக்கணும் இல்லைங்களா? எந்திரிச்சு வரவே கூடாது. அப்படி எந்திரிச்சு வராருன்னா அவர் சிலுவை படத்துல என்ன பண்றது இல்லை, எந்திரிச்சு வருவதில்ல. அவருடைய சுய படத்துல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எந்திரிச்சு வர்றாரு. அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். நல்லா கவனிச்சோம்னா நம்ம சிலுவையின் படத்துல வாழ்றோமா அல்லது சுய படத்துல வாழ்றோமாங்கிறத நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க இல்லைங்களா? உலகத்துக்குள்ள நம்ம அடிக்கடி என்ன பலத்துல வாழ்றோம்? சிலுவையினுடைய பலத்தை காமிக்கிறோமா? சிலுவைக்குள்ள இருந்து வரக்கூடிய ஞானத்தை காட்டுறோமா? சிலுவையில இருந்து பெறக்கூடிய ஆலோசனை உலகத்துல காட்டுறோமானா முடியறது இல்லை. 99% நம்ம அனைவரும் முற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா நம்ம யாருடைய பலத்தை தான் காட்டுறோம்? சுய பலத்தை தான் என்ன பண்ணிக்கிறோம் காட்டுறோம் இல்லைங்களா? நம்ம வசனங்கள்ல நிறைய படிச்சிருக்கோம். அதாவது கர்த்தருடைய பலத்தை நம்பாம மாம்ச பலத்தை தன் புயபலமாக கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்ன பண்ணிருக்கோம்னா படிச்சிருக்கோம். இப்போ இந்த மனிதனாகிய புது சிஷ்யாகிய நமக்கு வரக்கூடிய பலன் எதுல இருந்து வரணும்னா பரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய ஞானமா இருக்கணும், அவர் மூலமாக வரக்கூடிய நீதியா இருக்கணும், அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மீட்பா இருக்கணும், அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தமா இருக்கணும். இது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம 3 இடங்கள்ல செய்யணும். ஒண்ணு நம்மளுடைய குடும்பத்துல, நம்ம வாழக்கூடிய இடத்துல, நம்ம வரக்கூடிய சபை. இது 3 தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? இதை விட்டுட்டு வேற எங்கேயும் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது இல்லைங்களா? அப்படி ஒருவேளை நம்ம பண்ணலைன்னா நம்ம கிட்ட தேவன் கொடுத்த போர் ஆயுதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது இல்லை நடக்கும். படிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாத்தீங்கன்னா எங்களுடைய போர் ஆயுதங்கள் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு சிலுவையிலிருந்து வரக்கூடிய பலம் தான் என்னவா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா போர் ஆயுதமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சுய பலத்துல எடுத்தோம்னு வைங்க, ஒரு வார்த்தையில என்ன பண்ணிடலாம் தெரியுங்களா? எத்தனையோ பேர் என்ன பண்ணிடலாம்? ஒரு வார்த்தையினால என்ன பண்ணிடலாம்? அதான் யாக்கோபுல படிக்கும். நாவானது சிறிய அவயவமா இருந்து என்ன பண்ணுதுங்க, ஒரு தீக்குச்சி காட்ட கொடுத்துறது மாதிரி என்ன பண்ணிடுது, எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுது. பாருங்க, அவ பாத்தீங்கன்னா நம்மளுடைய போர் ஆயுதம் மாமிசத்துக்குரியவைகளா இருக்கிறதா அல்லது தேவ பலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் பலத்திலிருந்து வரக்கூடியதாங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நிதானிக்கணும். ஒருவேளை இதை நிதானிக்க தவறிட்டோம்னா இப்ப தேவன் சொல்றாரு, நீ நத்தைட்ட போய் கேளு இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம சிலுவையின் பலத்துல தேவன் கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம சிலுவையின் பலத்துல வாழ்றோமா எப்பொழுதுமே? அடுத்து வந்து பார்த்தோம்னா சுய பலத்துல வாழ்றோம். எந்த பலத்துல வாழ்றோம்? இதுக்கும் நம்ம என்னவாதான் இருக்கும்? அமைதி இல்லைங்களா? எல்லா கேள்விகளுக்குமே நம்ம அமைதியா இருக்கோம்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குன்னு என்ன இருக்குன்னா நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லா கேள்விகளுக்குமே அமைதியாவே இருந்துட்டோம்னு வைங்களேன், பதில் சொல்ல முடியாம இருந்துட்டோம்னு வைங்களேன், தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம நல்லா நோக்குறாரு. அதற்கு நமக்கு இந்த சத்தியம் கொடுக்கறது அல்ல, நம்ம தேவனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக நிற்பதற்காக நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா தெரிந்து கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நிதானிக்கணும். பாருங்க, இந்த ஒரு கேள்வியை நம்மள்ட்ட கேட்டா நம்ம அமைதியா இருக்கோம். அதே நேரத்துல நத்தைகிட்ட கேட்டா நத்தை என்ன சொல்லும்? தேவனே, எனக்கு தேவையானது எல்லாமே நான் எங்க இருந்து பெற்றுக்கொண்டேன் தெரியுங்களா? எனக்கு நீங்க கொடுத்தீங்க இல்லையா அந்த ஓட்டை எப்பவுமே வச்சிருக்கேன். அந்த ஓட்டுல இருந்து தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றேன். இப்ப தேவன் சொல்றாரு, அவைகளை கேடு, அவைகள் உனக்கு என்ன பண்ணுங்க, போதிக்கும். அவைகளை உற்று நோக்கு, விசாரித்து பார், உனக்கு எல்லா தேவையானதை என்ன பண்ணணும்னா சொல்லும் அப்படிங்கிற. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய 3வது விஷயம் இதுதான். நம்ம சிலுவையினுடைய பலத்துல வாழ்றோமா அல்லது நம்மளுடைய சுய பலத்துல வாழ்றோமா அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நத்தைக்கு தாவீது என்ன ஒரு தலைப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும்னா அவருடைய சங்கீதத்துல கரைந்து போகின்ற நத்தை இல்லைங்களா? இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கரைந்து போகின்ற நத்தை. இந்த ஒரு நத்தை ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது யாருனாலையும் விரும்பத்தக்க கூடியதா இருக்கும்.
இல்ல இல்லைங்களா? இப்ப அதே மாதிரி யார் இருக்காங்கன்னா புது சிஷ்யர் இருக்காங்க. சிஸ்டர் படிக்க, பைபிள்ல படிச்சுங்க, இதுல வசனம் வராது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 26 இருந்தே படி. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. பார்த்துட்டு இப்ப இந்த நத்தையை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. நத்தை ஒரு 10 பிடிச்சி வீட்டுக்குள்ள வளர்க்குமா? நம்ம வளர்க்க மாட்டோம். அது நம்ம போனோம்னாலே என்ன ஆயிருங்க, பாதி இறந்த கண்டிஷனுக்கு போயிடும் இல்லைங்களா? படிங்க சிஸ்டர். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர். இந்த நத்தை ஒரு அற்பமான ஒரு விஷயம். அது வந்து பெருசாவே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த வயல்வெளியில் நடக்கிறவங்க எல்லாம் மதிக்க கூட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, காலில் எத்தி எத்தி என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் யாரு இருப்பாங்கன்னா, இந்த பூமியில தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட புது சிஷ்யம் என்ன பண்ணுங்க, அப்படித்தான் இருக்கும். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். வல்லவர்கள் என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா அநேகர் இல்லை. இந்த நத்தை இருக்கு இல்லைங்களா, நத்தையினுடைய விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு 2 கொம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது அதுக்குள்ள அந்த கண்ணு, அதை வச்சு எங்கேயாவது யாரையாவது முட்டி பார்த்துருக்காங்க? முட்டை முட்டை இல்லைங்களா? அதான் சொல்லும்போது இந்த அழைப்புக்கு தெரிந்து கொண்டவங்க வல்லவர்கள்லாம் இல்லை. அவங்க எண்ணமே யாருனாலும் யாருக்கும் என்ன பண்ண முடியாது, போருக்கு கூட போக முடியாத அந்த மாதிரி ஒரு அற்பமா எண்ணப்படுறவங்க. தொடர்ந்து படிங்க. பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்த நத்தையை பார்த்தாலும் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஆபுக்குள்ள 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் போது அதை எப்படி சமமாக்குனீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கு தேவன் சொல்றாரு, அதிகாரி இல்லாத ஊர்வனங்களோட நம்ம என்ன பண்ற, சமமாக்குறேன். நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரபு எல்லாம் கிடையாது. நமக்கு அதிகாரம் நமக்கு நம்மளே சுத்த முடியுமா? கிடையவே கிடையாது. எதுக்கு அதிகாரம் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. அதாவது என்ன பண்ணு பாக்குறதுன்னா அது வாட்டுக்கு போகும், கரெக்டா போகும். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியமானவர்களுக்கு என்ன பண்றாங்க, தெரிந்து கொண்டார். நத்தையினுடைய வாழ்க்கையும் எப்படிதான் இருக்குன்னு பார்த்தோம்னா அப்படித்தான். யாருமே விரும்ப மாட்டாங்க. அதை வந்து என்னவா நினைப்பாங்கன்னா ஒரு அற்பமா தான் நினைப்பாங்க. தொடர்ந்து படிங்க. வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாத்தீங்கன்னா இதனுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்க நெட்ல வேணா படிச்சு பாருங்க. சேம் யாருடைய வாழ்க்கை மாதிரியே இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கை மாதிரியே. ஒண்ணுமே இல்ல, இதுக்கு ஒரு பெருசா பேரு கிடையாது, பொருட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லைங்களா? இந்த நத்தையை பார்த்துதான் தாவீது என்ன சொல்றாருன்னா, கரைந்து போகக்கூடிய நத்தை. இப்ப 4வது நம்ம படிக்கக்கூடிய விஷயம், நத்தையிட்ட இருந்து கரைந்து போகக்கூடிய விஷயத்தை பத்தி படிக்க போறோம் இல்லைங்களா? இந்த நத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா விஷயத்தையும் அந்த ஓட்டுல இருந்து என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அந்த ஓட்டுல இருந்தே என்ன பண்ணிக்கணும், எடுத்துடும். எடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில இந்த ஆராய்ச்சியாளருக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல 18 வருஷம்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த கடலுக்குள்ள வாழ்றதுதான் 18 வருஷம் வாழும். அப்புறம் வாழும் இல்லைங்களா? இப்ப நம்ம எல்லாம் வாழ்வோம். வாழ்ந்து நம்ம இறந்துட்டோம்னா என்ன தெரியும்? நம்ம இறந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம இறந்துட்டோங்கிறதுக்கு என்ன தெரியும்? நம்ம பாடி கிடக்கும் இல்லைங்களா? எப்படி கிடக்கும்? 80 வயசுல ஒருத்தர் சாகுறாருன்னா அதே மாதிரிதான் இருப்பாரு இல்லைங்களா? அப்படி குழந்தை ஆயிடுவாரா? இல்லைங்களா? இந்த நத்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த நத்தை வாழ்ந்து 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 கடைசியில சாகும்போது இந்த நத்தை இருக்காது, நத்தையோட ஓடு மட்டும்தான். வாழ்ந்து 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 என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா, இந்த நத்தையோட ஓடு மட்டும்தான் கடைசியில என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஆனா நம்ம இறந்துட்டோம்னா என்ன பார்க்கலாம்? பொதுவா மனிதர்கள் இறந்தாச்சுன்னா என்ன பார்க்கலாம்? பாடியை பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனா புது சிருஷ்டியோட வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, இந்த நத்தை மாதிரி இருக்கணும். எப்படி நத்தை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நத்தை என்ன பண்ணு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்ந்து 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 கடைசியில தான் சாகும் போது எதுக்குள்ளேயே கரைச்சிட்டு தெரியுங்களா? இந்த ஓட்டுக்குள்ளேயே கரைஞ்சு. இப்ப ஓட்டை தூக்கி பார்த்தோம்னா யார் தெரிய மாட்டாங்க, நத்தை தெரியவே தெரியாது. அந்த ஓடு மட்டும் தான் என்ன பண்ணும். அனுபவம் உள்ள சகோதர சகோதரி நிறைய பேர் இருக்கீங்க, நல்லா வயல்வெளிலாம் அந்த வாழ்ந்து பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அது என்ன கிடக்கும் பார்த்தோம்னா வெறும் ஓடு மட்டும் கிடக்கும். நத்தையே என்ன பண்ணாங்க, ஒருவேளை ஓட்டை கழட்டி விட்டு எங்கேயாவது போயிருக்குமா அப்படின்னு கூட என்ன பண்ணிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள்னா ஒரு ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா கடைசியில தெரிஞ்சிருக்கு அது என்ன பண்ணிருச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தான் இறந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணிருச்சு தெரியுங்களா? ஓட அடையாளம் வச்சுட்டு போயிடுச்சு. இப்ப அந்த வாழ்க்கை யார்கிட்ட இருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கு. படிங்க வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன பண்ணுவான்னா ரட்சிக்கப்படும். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப நமக்கு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா
அவசியம் இல்லைங்களா? நம்ம முடிவு பரியந்தம் நிக்கிறோமா அல்லது இடையிலேயே என்ன பண்ணிடுறோம், போயிடும். ஒருவேளை நம்ம முடிவு பரியந்தம் இருந்தோம்னா யார மாதிரி இருக்கும் தெரியுங்களா? நத்தைய மாதிரி இருக்கும். நத்தை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி யார் இருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இருப்போம் இல்லைங்களா? நத்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு என்ன பண்ணுச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில என்னதான் காமிச்சிச்சு அதனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் ஓடு. நம்மளும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், இறப்போம். இறக்கும் பொழுது நம்ம கிட்ட என்ன தெரியணும் தெரியுங்களா? என்ன தெரியணும்? மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இவர் வெறும் பாடி, இவர் எங்க போயிட்டாருங்க, அடையாளம் எங்க போயிட்டாரு, சபையா மாறிட்டாரு அப்படிங்கிறது ஒரு சகோதரனுக்காக உணர்வு வரணுமா? கண்டிப்பா வரணும். தேவன் எதிர்பார்க்கிறது என்ன சொல்லி பாக்குறோம்னா அதுதான் இல்லைங்களா? மத்தேயுல நம்ம படிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்துல படிக்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உலகிற்கு என்னவா இருப்பாங்க, ஒப்பா இருப்பாங்க. எந்த அடிப்படையில ஒப்பா இருப்பாங்க நம்மளை பார்த்து தேவன் சொன்னாரு? அவங்க இந்த பூமியில இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கைய நத்த மாதிரி கரைச்சு இல்லைங்களா? 1000 வருட அரசாட்சியில் எப்படி இருப்பாங்கன்னா டேஸ்டா இருப்பாங்க. வாழும் போதே இந்த பூமியில தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுவாங்க, கரைச்சிருவாங்க. உப்பு மாதிரி, உப்பு பார்க்கும் போது கண்ணு மாதிரி இருக்கு, உள்ள போட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், கரைஞ்சிடும். அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கரைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன பண்ணுவான்னா ரசிக்கப்படுவான் இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த நத்தையினுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த மாதிரி சின்னதா என்ன பண்ணுங்க ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போது அந்த ஓடு எப்படி இருக்கு, அந்த ஓடும் அந்த நத்தையும் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஒரே சைஸா இருக்கு இல்லைங்களா? அடுத்து கொஞ்சம் நத்தை பெருசாயிருச்சு இல்லைங்களா? அப்ப எதுவும் பெருசாயிருது, ஓடும் என்ன ஆயிட்டு இருக்குங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு. அடுத்து கொஞ்சம் ஒரு வருஷங்கள் போகுதுன்னு வைங்க, இப்ப எது பெருசாயிடுச்சு, நத்தையும் பெருசாயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுங்க, ஓடும் என்ன ஆயிடுச்சுன்னா பெருசாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ அப்படியே கொஞ்சம் நாளாகி கடைசியில எது மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓடு இருக்கு. நத்தை எங்க போச்சு? நத்தை பாருங்க, நல்லா கவனிச்சோம்னா நத்தை சிறுசா இருக்கும் போது ஓடும் சிறுசா இருக்கு, நத்தை பெருசாகும் போது ஓடும் பெருசாகுது, அப்படியே நத்தை மறுபடியும் பெருசாகும் போது ஓடும் பெருசாகுது. ஆனா வாழ்க்கையினுடைய முடிவு கவனிச்சு பார்க்கும்போது எது இல்ல, நத்தை இல்ல. நத்தை எங்க போச்சு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைய ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரும்போது என்ன பண்ணிருக்கு, கரைச்சு ஓடு என்ன பண்ணாங்க, ஓடு கரைவதே இல்லை. அது எவ்வளவு பெருசா கொண்டு வந்து கடைசி நிக்குதோ அந்த அளவுக்கு எதுவும் அந்த அளவுக்கு எது கரைச்சிரும்னா தன்னுடைய வாழ்க்கைய அந்த ஓட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிரும்னா நத்தை கரைச்சிடும். சில நேரங்கள்ல பார்த்திருக்கீங்களா, நத்தைய உணவுக்காக எடுக்கும் பொழுது அதை என்ன பண்ணி எடுப்பாங்க தெரியுங்களா? ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா எங்க ஒளிஞ்சிரும்னா அந்த ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிடும். சூடு வைப்பாங்க, தீ வச்ச உடனேதான் அந்த நத்தை என்ன பண்ணுன்னா வெளில வரும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட தனியா அவ்வளவு தூரம் அந்த ஓட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வாழ்க்கைய கரைக்கிறதுக்கு முற்படுதுன்னா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கைய சிலுவையில கரைக்கிறவங்களா இருக்கணும். நம்ம அதான் இப்ப நம்ம நிதானிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம சிலுவையில கரைக்கிறோமா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதாவது அவர் பெருகவும் நான், கரெக்டா பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டியதை எது செஞ்சு காட்டுதுங்க, நத்தை. ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆயிருதுன்னு சொல்லி பாக்குறோம்னா நான் பெருக அவர் சிறுக. அதுதான் இல்லைங்களா? நம்ம எப்பெல்லாம் நம்மளுடைய சுயபலத்தை சார்ந்து சிலுவையை விட்டு உலகத்திற்குள்ள ஒன்றை இணைந்து வாழ்கிறோமோ அப்ப யார் பெறுகிறாங்க, நாம் பெறுகிறோம். உலகத்துக்கு பிடிச்சவங்களா மாறுறோம். குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு பிடிச்சவங்களா நம்ம மாறுறோம். சபையில இந்த மாதிரி நம்ம நமக்கு விருப்பம் இல்லாம சகோதரருக்கு கேட்குவாங்களோ ஆராதனைக்கு வரும் பொழுது நம்ம பெருகிட்டு இருக்கோம். நம்ம பெருகக்கூடாது. யார் தான் பெருகணும்னா கிறிஸ்துவ நம்ம மத்தியில பெருகணும், நம்ம சிறுகணும் இல்லைங்களா? இதுக்கு சகோதரர் எழுதும் பொழுது நம்ம இங்க போடல, நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே ஒண்ணுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸே ஒண்ணுமே இருக்கக்கூடாது, நம்மளுடைய அதிகாரமே ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நம்ம மத்தியில நிற்கிறது கிறிஸ்துவனுடைய அதிகாரமாக என்ன பண்ணணும்னா காணப்பட வேண்டும். அதான் சொல்லும் பொழுது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது நத்தையினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய 4வது விஷயம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நத்தை கிட்ட இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியணும், நம்ம அதை பெருகக்கூடாது, அவர் தான் பெருகணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவுல அதனுடைய அடையாளம் ஓடு, முடிவுல நம்மளுடைய அடையாளம் என்னவா இருக்கும்னா சிலுவை. கரெக்டா இல்லைங்களா?
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அதிகாரத்தை இழந்து 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 சிலுவை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது இல்லைங்களா? நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நாம் சிலுவையில பெற்றுக்கொண்ட குணலட்சணம், உபதேசம், அவைகளே நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டு போய் சேர்க்குங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்ப்போம் இல்லைங்களா? பாருங்க, நல்லா கவனிச்சோம்னா இந்த நத்தை, கடலுக்குள்ள இருக்கிற நத்தையாகட்டும், நிலத்துல வாழக்கூடிய நத்தையாகட்டும் இருக்கும்போது அதை என்ன பண்ணுதுங்க, உதவுதா இல்லைங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, சாப்பாடை சாப்பிடுறாங்க. எதுக்கெல்லாம் சாப்பாடை சாப்பிடுறாங்கன்னா, ஃபைல்ஸ் வியாதி எல்லாம் வந்துச்சுன்னா இதை என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. நிறைய மருத்துவ குணத்துக்கு எது உதவுதுன்னா இது உணவு. நல்ல எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடுல இருந்து கூட என்ன பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மருத்துவத்துக்குன்னு என்ன பண்றாங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ நத்தை உயிரோடு இருக்கும் போதும் என்ன பண்ணுதுன்னா பேசுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், உலக மனிதர்கள் மத்தியிலும் என்ன பண்றாங்க, பேசுது. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க. உயிரோடு இருக்கும் போதும் நம்ம பேசப்படணும் மற்றவங்கனால. எப்படி? அவர்தான் கிறிஸ்து, அப்படிதான் பேசப்படும். கரெக்டா இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதுதான் நம்ம மத்தேயு 5:16 படிக்கும் பொழுது, தேவனுடைய நாமம் யார் மூலமாக மேம்படுத்தணும், நம்ம மூலமாக மேம்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இருந்தும் பேசணும். நம்ம இறந்தும் நத்த மாதிரி பேசணும். நத்த இறந்தாலும் பேசுதா இல்லைங்களா? ஓடு மட்டும் நம்ம எடுத்துட முடியாதுங்க. இந்த நத்தையில வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய நத்தை கடலுக்குள்ளலாம் கிடக்குது இல்லைங்களா? அதுல இருந்துதான் என்ன எடுக்கிறாங்கன்னா வளம்புரி சங்கு எடுக்கிறாங்க. பேசுதா இல்லைங்களா? நிறைய டெக்கரேஷன் அதுல இருந்து பண்றாங்க. நம்ம நிறைய வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த சின்ன சின்ன அந்த நத்தையினுடைய ஓட்டிலேயே என்ன பண்ணிருப்பாங்க, வாசல்ல தொங்க போடுறது பார்த்துருப்பாங்க. இருந்தும் பேசுது, இறந்தும் பேசுது. சபையினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இருந்தும் பேசப்பட வேண்டும், இறந்தும் என்ன பண்ணப்படணும்னா பேசப்படணும். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கவனிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம சங்கீதத்துல படிக்கும் பொழுது அந்த வசனத்தை படிக்கலாம் சிஸ்டர். 58 சங்கீதம் 8 வசனம். கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக, ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. இது தன்னுடைய பகைஞருக்காக எழுதப்பட்ட சங்கீதமா இருந்தாலும் நம்ம வேதத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். கரைந்து போகின்ற நத்தையை போல யார் ஒளிந்து போவாங்க? பகைஞர். அவர் லிட்டரலா எழுதிட்டார். இதை நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்ல ஒரு சில வகுப்பார் அற்பமா என்ன பண்ணுவாங்க, ஓட்டை சார்ந்து இருப்பாங்க. ஓட்டையே சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில ஓட்டுக்குள்ளேயே மறைச்சு ஓடு மட்டும் தான் தெரியும். அப்படின்னா இது யாரை பத்தி சொல்லப்படுது? திருச்சபையை பத்தி இல்லைங்களா? இவங்க கரைந்து போகின்ற நத்தையை போல இவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா, ஸ்திரியின் முதிரா பிண்டத்தை போல சூரியனை காணாதிருப்பவங்க கூட என்ன பண்ண காணக்கூடாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணும்னா யார் மூலமா கிடைக்க போகுதுங்க? இவங்க மூலமா கிடைக்க போகுது இல்லைங்களா? அதான் கரைந்து போகின்ற நத்த மாதிரி யார் இருக்கணும்னா இந்த திருச்சபையாகிய நம்ம இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? கடைசியாக இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 12:7-8 வசனங்கள். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். கண்டிப்பா இதை நம்ம என்ன சொல்லலாம், மாற்றுக்கிறது சொல்ல முடியுமா? இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார். எந்த மிருகத்தை எடுத்தாலும் அதுல இருந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பாடம் இருக்கு இல்லைங்களா? இன்னும் பார்க்கும்போது பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு என்ன பண்ணுங்க, அறிவிக்கும். அல்லது பூமியை நீ விசாரித்து கேள். நம்மளை சுத்தி 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 நம்ம எப்படி நடக்கணுங்கிறத தேவன் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு வச்சிருக்காரு. அதை நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா, மறந்து போகிறோம். பூமியை விசாரித்து கேள், அவைகள் உனக்கு என்ன பண்ணுங்க, உபதேசிக்கும். இன்னைக்கு கத்துக்கிட்டோமா இல்லைங்களா? 4 விஷயமா இருந்தாலும் இந்த 4 விஷயமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்துக்கு உள்ள இருக்கமா, உலகத்துல இருக்கமா, உலகத்துல இருக்கணும். உலகத்துக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாதுங்கிறத இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லைங்களா? அந்த நத்தையை வச்சு அடுத்து பார்க்கும்போது, இன்னும் பார்க்கும்போது எப்போதுமே நம்ம சிலுவையை சுமக்கிறோமா, எப்பொழுதாவது சுமக்கிறோமா, கண்டுபிடிச்சோமே இந்த நத்தையை வச்சு இல்லைங்களா? அடுத்து சிலுவை அந்த நத்தையை வச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அது ஓட்டினுடைய பலத்துலதான் வாழ முடியும். இல்லைன்னா அது என்ன பண்ணாதுன்னா இறந்து போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? சிலுவையிலிருந்து வரக்கூடிய பலத்தை அல்லது பலத்திலிருந்து வரக்கூடிய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாடுகிறோமா, பிரதிபலிக்கிறோமா அப்படிங்கறத கூட இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து கண்டுபிடிக்கும் போது வாழ்க்கையை கரைச்சு அதனுடைய அடையாளத்தை ஓடா காட்டும். நம்மளும் இறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கரைத்து சிலுவையா காட்டும். இல்லைங்களா?
இந்த 4 விஷயமே சாதாரண ஒரு அற்பமான ஊர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து நம்ம பார்த்தாலுமே இது நமக்கு தேவன் கொடுக்கிறது. அதனாலதான் சொல்லும்போது, நீ பூமியை விசாரித்துக்கிட்டே நீ எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி எது அறிவிக்குமா அவைகள் உனக்கு போதிக்கும். நல்லா நிதானிக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில இருக்கும். ஒருவேளை இப்போ இந்த 4 விஷயங்கள் நமக்குள்ள இல்ல அப்படின்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணக்கூடியவங்களா இல்லைங்களா? தேவனே என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. இந்த ஒரு கேள்விதான், இந்த ஒரு ஜபம் தான் நம்மள்ட்ட இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை யாருடைய கையில இருக்கு? இந்த காரியங்களுக்குள்ள நம்ம போயிருந்தோம்னா, இதுக்கு நம்ம சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நம்ம மாற்று கருத்தா வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். தேவனே தயவு செய்து என்ன பண்ணுங்க, இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும், இனிமே நான் உங்களுக்காக வாழ்ற தேவனை காப்பாத்துங்கன்னு ஜெபத்தை என்ன பண்ணலாம்னா ஏறெடுக்கலாம். அப்படிங்கறதான் நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்போ இந்த நாளிலும் கூட ஒரு நன்மையிலிருந்து தேவன் நமக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கூட தேவன் கிருபை செய்தார். கேட்ட காரியத்தை நம்முடைய மனதில் வைத்து அதற்கேற்ற பாத்திரவான்களாக நடக்க தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. சத்தியத்தை கேட்ட பொறுமையை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.